இன்று திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் சிறிது தாமதம் ஏற்படுவதாக தெரிகிறது. சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது தங்களுக்கு வழங்கப்பட்ட 8 தொகுதிகளை அடையாளம் கண்டதாகவும் அது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தி கையெழுத்தும் ஆகிவிட்டதாக செய்தியாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டார். அப்போது அவர் ஒரு விஷயத்தை தெரிவித்தார். இன்னும் சில கட்சிகளின் இறுதி பட்டியல் என்பது முடிவாகாமல் இருப்பதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மொத்த பட்டியல் வெளியாவதில் இன்று மாலை அல்லது இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை நாளை காலை வெளியிடப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தை திருப்திகரமாகவும் சுமூகமாகவும் இருந்ததாக அவர் தெரிவித்தார். பிற கட்சிகளில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 28 இடங்களில் 23 தொகுதிகள் வரை அடையாளம் காணப்பட்டு முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும், கடைசியாக நமக்கு கிடைத்த தகவலின்படி 5 தொகுதிகளில் மட்டும் இன்னும் பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் இருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக திண்டுக்கல்லில் உள்ள வேடச்சந்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகள் சொல்லப்பட்டது. அந்த 5 தொகுதிகளில் யார் யாருக்கு ஒதுக்குவது என்பதில் பேச்சுவார்த்தை தொடர்வதாக சொன்னார். திருமாவளவன் குறிப்பிட்டபடி இன்னும் ஒரு சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், இவையெல்லாம் இறுதி செய்து முழுமையான பட்டியல் நாளை காலை அறிவிக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை பேசுவதற்காக நம்மோடு மூத்த செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். திமுக பட்டியல் இன்று அறிவிக்கப்படுவதாக ஒரு தகவல் இருந்தது. தற்போது என்ன நிலை? தற்போது சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது கலைஞர் அரங்கம் இன்று தயாரானது. 7 மணிக்கு பிறகு முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு மூலம் அறிவிப்பதற்காக தயாராகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஒரு சில, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதிகள் ஒரு சில தொகுதிகள் இன்னமும் இறுதியாகாததால் இது அறிவிப்பு தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் வீட்டிலிருந்து புறப்பட்டு குறிப்பாக கலைஞர் நினைவிடம் சென்றுவிட்டு இங்கு வருவதாக இருந்தது. ஆனால் சில தொகுதிகள் இன்னமும் இறுதி செய்யப்படாததால் ஒரு சில காலதாமதம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தயார் நிலையில் இருக்குமாறு இங்க கலைஞர் அரங்கத்தில் குறிப்பாக செய்தியாளர்களுக்கெல்லாம் இருக்கைகள் போடப்பட்டு LED ஸ்கிரீன் வைக்கப்பட்டு தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் 164 பேருக்கான பட்டியல் தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தற்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவர்கள் நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகு குறிப்பாக அவர்களுடைய தற்போதைய சிட்டிங் சீட்டாக இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயில், செய்யூர் போன்ற தொகுதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. திருப்போரூரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை ஒட்டிய ஒரு தொகுதியை அவர்கள் கேட்டிருந்தார்கள். பல்லாவரம் அல்லது RK நகர் போன்ற தொகுதிகளையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். தற்போது அது குறித்தும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தேமுதிகவிற்கு கடந்த சில தினங்களாக பல்வேறு தொகுதிகளை அவர்கள் கேட்டார்கள். குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி தற்போது இறுதி செய்யப்பட்டு தற்போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியை தேமுதிக எடுத்திருக்கிறார்கள். அதே போல பல்லாவரம் தொகுதியும் தேமுதிகவிற்கு சென்றிருப்பதாக நமக்கு சற்று முன் தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த ஒரு சில தொகுதிகளால் தற்போது இழுபறி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல விளவங்கோடு தொகுதியை சிபிஎம் கட்சி தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவுக்கு அருகில் விளவங்கோடு இருப்பதால் அந்த தொகுதியை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தற்போதைய சிட்டிங் சீட் என்பதால் நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு திமுக சார்பில் நீங்கள் கன்னியாகுமரியை காங்கிரஸ் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலும் ஒரு சில இடர்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 2 சிட்டிங் சீட்டை கூட்டணிக்காக விட்டுக் கொடுத்திருக்கார்கள். ஒன்று விருதாச்சலம், மற்றொன்று தென்காசியை குறிப்பாக விட்டுக் கொடுத்திருக்கார்கள். திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு அந்த இடம் தென்காசி கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த அடிப்படையில் தற்போது முதலமைச்சருடைய கான்வாய் அலர்ட் செய்யப்பட்டு தயாராக இருப்பதாகவும், அவர் மெமோரியல் கலைஞர் நினைவிடம் சென்று விட்டு இங்க பட்டியலை வாசிக்க தயாராக இருப்போம். குறிப்பாக இதற்கான அனைத்து LED ஸ்கிரீன்கள் போன்ற விஷயங்கள் தயார் செய்யப்பட்டு இருக்கின்றது. இதேதான் குறிப்பாக மற்ற கட்சிகளை பொறுத்தவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நன்னிலம் தொகுதி SCPI கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்சாரிக்கு சிதம்பரம் தொகுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல IUML கட்சிக்கு வாணியம்பாடி உள்ளிட்ட தொகுதிகள் அவர்களுக்கு பாபநாசம் தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுக்கு மாமகவிற்கும் 2 தொகுதிகள் மணப்பாறையும் நாகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று ஒரு சில தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் சொல்லப்பட்டு விட்டது. கொங்கு ஈஸ்வரனுக்கு பொள்ளாச்சி
கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோடு வாங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த தற்போது அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் வருகிறார்கள். வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் வேட்பாளர்களும் அவர்களுடன் வந்தவர்களும் முதலமைச்சரை வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு சந்தித்து விட்டு செல்வதற்காக காத்திருக்காங்க. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த முறை அதிக அளவில் வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 164 பேரில் கிட்டத்தட்ட 25 பேருக்கு மட்டுமே குறிப்பாக பழைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலே குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் புதிதாக அண்ணா நகரை பொறுத்தவரை சிற்றரசுக்கும் அதே போல வில்லிவாக்கத்தை ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து அண்ணா நகர் கார்த்தி நிற்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல ஆயிரம்பலக்கு எழிலன், அதே போல மயிலாப்பூர் தற்போதைய எம்எல்ஏவுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போன்று எழும்பூர் தொகுதி முடிவாகிவிட்டது. துறைமுகம் தொகுதி சேகர்பாபுக்கும் சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியத்திற்கும் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆலந்தூர் தாமோ அன்பரசன், அதே போல வேளச்சேரியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு கொடுத்து விட்டார்கள். அதில் யாருக்கு என்பது காங்கிரஸ் கட்சி அறிவிப்பார்கள். மயிலாப்பூரை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கக்கூடிய மயிலை வேலு அங்கே வந்து திமுக சார்பில் களம் இறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ராயபுரத்தை பொறுத்தவரை சுபேர்கான் அவர் குறிப்பாக புதிய ஒரு முஸ்லீமுக்கு திமுக சார்பில் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆர்கே நகரும் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே போல திருவொற்றியூரை பொறுத்தவரை புதிய வேட்பாளராக தனியரசு இளம் வேட்பாளருக்காக உதயநிதி ஸ்டாலினுடைய பரிந்துரை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. அதே போல கனிமொழி எம்பியும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதிக சீட்டு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவரும் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பினார். ஆனால் அதற்கு கட்சி தலைமை அனுமதிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இது குறித்து இன்றைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தெரியும். குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு மதுரை மத்திய தொகுதி கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ராஜகண்ணப்பனுக்கு திருவாடனை தொகுதி கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. சவுத்ல குறிப்பாக திருச்சுழியை பொறுத்தவரை தங்கம் தென்னரசுக்கும், அதே போல KKS ராமச்சந்திரனுக்கு அருப்புக்கோட்டை தொகுதியும் கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. திருச்சி மேற்கை பொறுத்தவரை தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நேருவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பில் மகேஷுக்கு திருவெரும்பூர் தொகுதியும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம், திட்டக்குடிக்கு முன்னாள் தற்போதைய அமைச்சர் CV கணேசன், அதே போல குன்னம் தொகுதிக்கு அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. குறிப்பாக அதிக அளவிலான கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை கடலூர் மாவட்டத்தில் கொடுத்திருப்பதாகவும் கூட்டணி அந்த குழுவில் இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை இன்றைக்குள் நீங்கள் பேச்சுவார்த்தையை முடியுங்கள், அப்போதுதான் குறிப்பாக களத்திற்கு செல்ல முடியும். குறிப்பாக நாம் தமிழர் களத்திற்கு சென்று விட்டது, ADMK களத்திற்கு சென்று விட்டார்கள். எனவே நாமும் களத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் இன்றைக்குள் முடியுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். நமக்கு கிடைத்த தகவல் படி ஒட்டுமொத்த மீடியாக்களும் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் வந்தால் பட்டியல் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. திருப்பதி ரமேஷ், நீங்க குறிப்பிட்டீங்க இப்ப 2 கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மற்றும் CPM வந்து பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாக குறிப்பிட்டீங்க. மற்ற கட்சிகளோட நிலைமையெல்லாம் என்ன? இப்ப அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்களா, அழைக்கப்பட்டிருக்கிறார்களா, என்ன நிலைமையில இருக்கு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காலையில் செல்வ பெருந்தகை வந்தார். எங்களுக்கு கிட்டத்தட்ட 16 இடங்கள் கிடைத்து விட்டது. 18 இடங்கள் வெற்றி பெற்றோம். அதில் 16 கிடைத்து விட்டது. 2 இடங்களை நாங்கள் விட்டுக் கொடுத்து விட்டோம். அதில் ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட தொகுதிகள் நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொன்னார். தற்போது அவர்களுக்கு தொலைபேசியிலேயே காங்கிரசுக்கான எண்ணிக்கை 28 முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட SP வேலுமணியுடைய தொகுதிகள் எல்லாம் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல CPM கட்சியை தான் அவர்கள் நீண்ட நேரமாக கேட்டு வருகிறார்கள். அவர்கள் விளவங்கோடு அவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஏற்கனவே அவர்களுடைய சிட்டிங் சீட்டாக இருக்கக்கூடிய 2 தொகுதிகளும் அவர்கள் கிடைத்துவிட்டது. ஏற்கனவே கீழ்வேலூரில் அவர்கள் MLA-வாக இருந்தார்கள். அதே போல திருத்துறைப்பூண்டியும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. 2 தொகுதிகள் மதுரை ரீஜன்ல ஒன்றும், வடக்கு ரீஜன்ல ஒரு தொகுதியும் அவர்கள் கேட்டார்கள். சவுத்துல கன்னியாகுமரிக்காக தான் இந்த இழுபறிக்கான நீண்ட நேர காரணமாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை நீண்ட நேர இழுபறிக்கு காரணம் அவர்களுடைய விக்கிரவாண்டி தொகுதி அவர்கள் கேட்டார்கள். இந்த முறை விக்கிரவாண்டி தொகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விருதாச்சலத்தை தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விட்டுக் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே விருதாச்சலத்தில் காங்கிரஸ் MLA 2021 வெற்றி பெற்றார். ஆனால் அது தற்போது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒருவர் விட்டுக் கொடுத்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்று தற்போது கூட்டணி கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை ஏவா வேலு அமைச்சருக்கும் அந்த சிட்டிங் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. அதே போல மற்ற MLA-க்கள் அவர்கள் சிட்டிங் MLA-க்கள் பலரும் அந்த தொகுதியில் சீட்டு வாங்குவதாக தான் நமக்கு தெரிகிறது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய மாவட்டத்தில் குறிப்பாக கெங்கவெளியை தேமுதிக கேட்டார்கள். ஆனால் கெங்கவெளியில் காங்கிரஸ் கட்சியும் கேட்பதால் ஒரு இழுபறி நடந்தது. ஆத்தூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு சென்றிருப்பதாக தான் நமக்கு கிடைத்த தகவல் தற்போது கிடைக்கின்றன. அதே போல
சேலம் மாவட்டத்தில் அதிக அளவிலான வெற்றியை பெற வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டணி குழுவினருக்கு அந்த பேச்சுவார்த்தை குழுவினருக்கு தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமக்கல் கொங்கு ரீஜியன்லையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்திலும் தருமபுரி டவுனை பொறுத்தவரை அந்த தேமுதிகவுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் திமுக நிற்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல ராணிப்பேட்டையில் காந்திக்கு இந்த முறை சீட்டு இருக்காது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சனுடைய ஆதரவாளருக்கு ஒருவருக்கு சீட்டு அவர் என்று சொன்னால் அவர் எம்பியாக அந்த பகுதியில் இருக்கிறார், அவருக்கு சீட்டு கேட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் ராஜேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு என்றும் தகவல் வந்திருக்கு. இது போன்று பரவலாக அவர்கள் பேசுவார்கள். பொன்னேரியை பொறுத்தவரை தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏ இருப்பதால் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தியுடைய நினைவிடம் இருப்பதால் அந்த இடம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். அதே போல பூந்தமல்லி தனி தொகுதியை பொறுத்தவரை திமுக வெற்றி பெற்ற இடம் என்றால் திமுகவுக்கு அந்த இடம் கிடைத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. இது போன்று பரவலாக பல்வேறு இடங்கள் செய்யூர் தனி தொகுதி விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருப்போரூரும் விசிகாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். உத்தரமேரூர் தொகுதி இந்த முறை திமுக களம் காண்கிறது கடந்த முறையை போன்று. இது போன்று பரவலாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக மதுராந்தகம் தனி தொகுதியை பலரும் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவில் நிறைய பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். தாம்பரத்தில் யாருக்கு என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தாம்பரம் என்று ஒரு முக்கியமான ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு முக்கியமான தொகுதி, அது மாநகராட்சி எல்லாம் இருக்கிறது. ஆவடியில் அமைச்சர் நாசருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் முதலமைச்சர் இங்கே வந்துவிட்டால் வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ரைட். இப்ப வரைக்கும் நீங்க சொன்ன பட்டியல்ல பெரும்பாலும் சிட்டிங் மினிஸ்டர் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கான வாய்ப்புகள் அப்படியே தான் இருக்கு, பெரிய அளவுல மாற்றம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களையும் நம்ம பார்க்க முடியுது. நீங்க சொன்ன பட்டியலின் அடிப்படையில் புதியவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கும், அதுபோல ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி ஏதேனும் தகவல் இருக்கா? நிச்சயமாக நீங்கள் கேட்டது போல இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கோட்டாவில் இளைஞரணிக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. விக்ரமராஜா அவருடைய மகன் பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் தொகுதியை கேட்டிருப்பதாகவும் அவருக்கான உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக மகளிர் அணியினர், குறிப்பாக இளம் யாழினி, அதே போல பத்மபிரியா போன்ற இளம் குறிப்பாக பெண் வேட்பாளர்களும் இந்த முறை நிறைய குறிப்பாக நேர்காணலில் பங்கேற்றார்கள். குறிப்பாக மாணவர் அணியைச் சேர்ந்த வீரமணி உள்ளிட்டோரும் கேட்டிருந்தார்கள். இவர்களுக்குமான வாய்ப்புகள் இருக்குமா என்று அவளுடன் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல அண்ணாநகர் கார்த்தி அவர் இந்த முறையாக முதன்முறையாக களம் காண்கிறார். அதே போல சிற்றரசு குறிப்பாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கிறார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய பகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் சிற்றரசு, அவருக்கும் அண்ணாநகர் தொகுதி கிடைக்கும் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. இது போன்று பரவலாக உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கியிருப்பதாக தெரிகிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பத்மநாபபுரத்தை பொறுத்தவரை தற்போதைய அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கிறார், அவருக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கிறது. அதே போல அவருக்கு சீட் கிடைக்குமா என்றும் தற்போது ஏனென்று சொன்னால் முதல் முறையாக 2021 முதலமைச்சர் பட்டியல் வாசித்த போது பத்மநாபபுரம் தொகுதி தான் முதலில் வாசித்தார். எனவே அந்த தொகுதி யாருக்கு என்று, திமுக கன்னியாகுமரியில் முதல் தொகுதியாக பத்மநாபபுரத்தை தான் நிறுத்தார்கள். தமிழக சட்டமன்றத்தில் கடைசி தொகுதியாக இருக்கிறது 234வது தொகுதியாக இருப்பது கிள்ளியூர், அது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே பத்மநாபபுரத்திலிருந்து தான் முதலமைச்சர் பேச தொடங்கினார். எனவே இந்த முறை பத்மநாபபுரம் யாருக்கு என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிடைத்திருக்கிறது. அதே போல மற்ற தொகுதிகளை நீங்கள் சொன்னது போல அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் ஏற்கனவே காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்டார், அவரும் இந்த முறை கேட்கிறார். அதே போல கைல்விழி செல்வராஜ் அவர் தாராபுரம் தொகுதியில் மீண்டும் களம் காண்பார் என்று தெரிகிறது. இது போன்று செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கரூர் டவுன்ல நிற்பதாகவும் தகவல் வெளியாகிறது. கோயம்புத்தூரில் கடந்த முறை திமுக 10 தொகுதிகளில் தோல்வியை தழுவியது. எனவே இந்த முறை அவர்கள் கடந்த நிறைய இளம் வேட்பாளர்களுக்கு தகவல் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு டி.ஆர். பாலு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். கட்சியுடைய பொருளாளர் என்ற அடிப்படையில் அவர் வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் வருவார் என்றும், இந்த பேச்சுவார்த்தை சிபிஎம் ஒப்புதல் கிடைத்தவுடன் முதலமைச்சர் 8 மணி அளவில் இங்கே வந்து செய்தியாளர்களை சந்தித்து பட்டியல் வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும், அல்லது இன்றைக்கு முடியாவிட்டால் நாளை காலை பட்டியல் நிச்சயமாக வெளியாகும், நாளை மாலைக்குள் பட்டியல் நம்ம எதிர்பார்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையை பொறுத்தவரைக்கு ஏற்கனவே ஒரு தகவலாக வெளியில் சொல்லப்பட்டது நம்மளும் பார்த்துருப்போம். பிடிஆர் வந்து சென்னையில் களமிறங்க விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்தது. அது உண்மைதானா, இல்லை மீண்டும் மதுரையிலேயே போட்டியிடுகிறாரா? மதுரை மத்திய தொகுதி மீனாட்சி அம்மன் கோயில் பகுதி வரக்கூடிய தொகுதி தான் மதுரை மத்திய தொகுதி. அந்த தொகுதியை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மனு தாக்கல் செய்து குறிப்பாக திமுக நேர்காணலிலும் பங்கேற்றார். எனவே அவர்
சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மதுரை மூர்த்தி அவரும் வந்து மதுரை அவருக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகுதியில், ஏனென்று சொன்னால் அங்கு செல்லூர் ராஜு, RB உதயகுமார் உள்ளிட்ட தலைவர்கள் அதிக அளவில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பாலா வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கிறது. எனவே இந்த முறை கடும் போட்டி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் தற்போது ஏற்பாடுகள், குறிப்பாக முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியல் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்றும், அதனால் நாளை காலைக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஒரு பக்கம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் ஒரு சில தொகுதிகள், குறிப்பாக சோடங்கர் டெல்லி சென்று விட்டார். அவர்களுக்கு குறிப்பாக ஒரு 5 தொகுதிகளில் இழுபறி இருப்பதால் அவர்கள் டெல்லி சென்று விட்ட காரணத்தால் காங்கிரசுக்கு ஒரு தொலைபேசியிலும் அவர்களால் அந்த சீட்டை வந்து ஃபைனல் செய்வதை வந்து இறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னாள், குறிப்பாக தற்போதைய அமைச்சர்கள் மெய்யநாதன், ரகுபதி உள்ளிட்டோரும் தற்போது களம் காண்பார்கள் என்று தெரிகிறது. புதுக்கோட்டையை பொறுத்தவரை முக்கியமான தொகுதியாக இருக்கின்றது. குறிப்பாக பாஜகவும் அங்கு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இது போன்று பரவலாக பல மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிவகங்கையை பொறுத்தவரை சிவகங்கை டவுன் வந்து கருணாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் குறிப்பாக அவர் புதிதாக வந்தவர் கூட்டணியில் அவருக்கு கொடுத்திருக்கார். நத்தம் தொகுதியை வந்து புதிதாக முத்திரையர் கட்சியிலிருந்து வந்தக்கூடிய செல்வகுமாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது போன்று கட்சிகளை பிரித்து தற்போது கொடுக்கப்பட்டு இந்த ஆலோசனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையும் தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது முதலமைச்சர் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகள் கொடுக்கப்பட்டு முடிந்த பின்னர் தான் மற்ற திமுகவிற்கான பட்டியல் 164 பேர் கொண்ட பட்டியலை வெளியிடுவார்கள். அதே போல மதிமுகவிற்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல், முதலமைச்சர் வருகை தற்போதைக்கு இல்லை என்றும், குறிப்பாக தள்ளி போவதாகவும், நாளை பட்டியல் திமுகவுடைய பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திருப்பதி ரைட். இப்போ 2-3 கேள்விகள் இருக்கு. குறிப்பாக சுருக்கமாக முடிச்சோம். முதல் கட்டமாக இப்போ கொங்கு மண்டலத்தில் வெற்றி, நீங்களே குறிப்பிட்டீங்க 10 இடங்களில் கடந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க திமுக அப்படின்னும் போது இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வியூகம் என்னவா இருக்கு? அங்கே களத்தை எப்படி அமைக்க அவங்க விரும்புகிறாங்க? நிச்சயமாக கொங்கு பெல்ட்டை பொறுத்தவரை அவர்கள் முக்கியமாக சிங்காநல்லூர், கோவை தெற்கு, வடக்கு போன்ற முக்கியமான தொகுதிகள் இருக்கின்றன. அதில் நிறைய இளைஞர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை வடக்கில் வானதி சீனிவாசனை யார் எதிர்த்து போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. தற்போதைக்கு இன்றைக்கு பட்டியல் இல்லை என்ற ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாளைதான் பட்டியல் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு சில தொகுதிகள் இறுதி செய்வதில் தொடர்ச்சியாக இழுபறி இருப்பதால் இந்த பட்டியல் என்பது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நீங்கள் சொன்னது போல ஈரோடு மாவட்டத்திலும் குறிப்பாக அதிமுக அதிக அளவில் ஏற்பட்டது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய தொகுதி குமாரபாளையம் போன்ற தொகுதியெல்லாம் இருக்கிறது. எனவே அங்கேயும் யார் வேட்பாளர் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த முறை தனியரசுக்கு சீட் இல்லை என்ற ஒரு தகவலை திமுக சொல்லிவிட்டது. எனவே அவருடைய குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு வேட்பாளர் பட்டியல் இல்லை என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. CPM இன்னமும் அவர்களுக்கான சீட்டு வந்து இறுதிப்படுத்தாத காரணத்தால் தற்போது இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளை காலை அல்லது நாளை மாலை வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்றும், தற்போது முதலமைச்சருடைய பாதுகாப்பு பிரிவுக்கு வந்த அதிகாரிகள் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கக்கூடியதையும் நம்மால பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இன்றைக்கு முதலமைச்சர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது தள்ளி போயிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவருடைய கோட்டையாக அவர்கள் கடந்த முறை 10 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். ஒரு தொகுதியில் மட்டுமே பனமரத்துப்பட்டி ராஜாதான் மட்டுமே வெற்றி பெற்றார். இந்த முறையும் தேமுதிக வந்திருப்பதால் அவர்களுக்கு என்ன மாதிரியாக கை கொடுக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதே போல தருமபுரியும் இருக்கின்றது. தருமபுரியில் இந்த முறை தருமபுரி டவுனை வந்து தேமுதிக கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல மற்ற மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சியிலும் தேமுதிகவும் சில இடங்களை கேட்கிறார்கள். ரிஷிவந்தியம் தற்போது MLA வசந்தம் கார்த்திகேயனுக்கு தகவல் சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத பட்டியல் தான் நம்ம ஒரு தகவல் என்ற அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம். மற்றபடி இன்றைக்கு முதலமைச்சர் வருகை தள்ளி போவதால் நாளைக்கு தான் வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி நிறைவா ஒரு கேள்வி, இப்ப மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இப்போ KKSSR, பொன்முடி போன்றவர்களுக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் இருக்கா? நிச்சயமாக பொன்முடி இந்த முறை மனுவே போடவில்லை. அவருடைய மகன் கௌதம சிகாமணி திருக்கோவிலூரில் வேலையை ஆரம்பித்து விட்டார். சுவரி விளம்பரம் எல்லாம் செய்து கௌதம சிகாமணிக்கு உதயசூரியனில் வாக்களிப்பீர்கள் என்று அவர் விளம்பரத்தையே ஆரம்பித்து விட்டார். எனவே அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. பொன்முடி இந்த முறை போட்டியிடவில்லை.
நீங்கள் சொன்னது போல மூத்த அமைச்சர்கள் ஒரு சில பேருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக தான் தெரிகிறது. நீங்கள் சொன்னது போல ஒரு சில மாவட்டங்களில் அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டையில் பணிகளை தொடங்கிவிட்டார். அதே போல திருச்சியிலும் தங்கம் தென்னரசு பணிகளை தொடங்கிவிட்டார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு இந்த முறை படித்த பெண்களுக்கு அதிக அளவில் என்ன பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு வர இருக்கின்றது. எனவே அப்போது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் இப்போதே தமிழகத்தில் முன்கூட்டியே அதிக அளவில் பெண்கள், என 2021 சட்டமன்ற சபையில் மொத்தமாகவே ஒரு 10க்கும் குறைவாக தான் பெண் MLAக்கள் இருந்தார்கள். எனவே இந்த நம்பர்ஸை உயர்த்துறதுக்கான முயற்சிகள் இருக்கும் என்று தெரிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் முதன்முறையாக கௌதம சிகாமணி MP-யாக இருந்தார். தற்போது அவர் திருக்கோவிலூரில் நிற்கிறார். இது போன்ற பல மாற்றங்களையும் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை நம்ம பார்க்கலாம். திருப்பதி, நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.